ஹாய் காய்ஸ், நம்ம நேற்று ஒரு எபிசோட் போட்டிருப்போம். இந்த கேவ் தான் மைண்ட் பண்ணிப்போம். இந்த கேவ் நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் பெருசாகிட்டேன். இந்த கேவை மைண்ட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பில்டு பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ஹவுஸ் தான், போக நான் பெருசாக்கிடுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ காபிள் ஸ்டோன் இருக்குன்னு பாருங்கள். உடச்சி எடுத்த காபிள் ஸ்டோனு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஸோ அதுக்குன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக போகும், புண்ணியமாக போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதை மட்டும் உருக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம காப்பர்லேயே ஃபுல்லாக கவர் ஆகிருப்போம். காப்பர் இருக்கா? 61 காப்பர் இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் வேணும். சரிங்க பாருங்கள், கிராஃப்டிங் டேபிள்லாம் போட்டு ஏரியாவே சூப்பராக்கிட்டேன். ஸோ ஓகே, ஒரு காப்பர் பிக்காக்ஸ் ரெண்டு செஞ்சுப்போம். ஓகே போதும், நம்ம போவோம். அந்த காப்பர்லாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போவோம். எவ்வளோ பெருசு இந்த பக்கம் போன வீடியோவில் கிராவலாக இருக்கும்ல, அதெல்லாம் உடச்சி எடுத்திருக்கேன். இங்கே காப்பர் இங்கே தான் விட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் டெர்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோன்னா இங்கே ஒரு கிராவல் மலையே இருந்துச்சு. எவ்வளோ கிராவல்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் மைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம், எதுவும் கிடைக்கலன்னு. அப்புறம் டேரைட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி போனால் இங்கே காப்பர்லாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் மைனிங் போட்டுட்டு இங்கே போயிட்டுருக்கோம். இப்போ திரும்பி ஸ்டெப் மைனிங் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டெப் மைனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ். மேலே ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கா, அப்படி ஸ்லோவாக கீழே இறங்குமா. நம்ம லேட்ரு செஞ்சுட்டு ஒரு ஐடியா போட்டிருக்கேன் கைஸ். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். லேடர் போட்டே அப்படியே இது பண்ணிடலாமா. கேவ்ஸ் என்ன பார்க்கணும். அந்த சைடில் போனோட்டு ஒரு கேவ் பார்த்தோம்ல கைஸ், அந்த கேவுக்குள்ளே நான் இன்னும் போகலை. பயமாக இருக்குது அந்த கேவ் பார்த்தாலே. அதனால் அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம லேடர் செய்வோம் ஃபஸ்ட்டு. டே தம்பி போ கைஸ், நைட் ஆக போகுது. நான் நடுவில் கட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல போயிட்டு என்ன கிடைக்குதான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சோண்டு உட்டு இருக்குது, அதை வச்சு நம்ம லேட்ரு செஞ்சுப்போம். ஸ்டிக்கு செஞ்சுப்போம். ஸ்டிக்கு செஞ்சிட்டோமா, ஸ்டிக்கை வச்சு லேட்ரு செஞ்சுப்போம். ஃபுல் ஸ்டிக்குக்கும் லேட்ரு எவ்வளோ வருது? 30 தான் வருதா? பரவாயில்ல, பார்த்துப்போம். ஸோ தூங்குவோம் பெட்டில். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே, அங்கே கொஞ்சம் கோல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெட்டி எடுப்போம். நம்மளுக்கு ஹைட்டாக ஏறுறதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த டைரைட் வச்சு ஏறுவோம். நம்மகிட்ட தான் நிறைய இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஸ்டாக்டாக இருக்கேன். காப்பர் ஸ்டாக்காக இருக்கேன். ஃபுல்லாக காப்பர் தாங்க என் கையில். இப்போலாம் காப்பராக வச்சுருக்கேன். காப்பர் வேறு ஈஸியாக கிடச்சிருமா. அப்டேட் வேறு விட்ருக்காங்களா காப்பருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபுல் காப்பர் ஆர்மர் வேறு போட்டிருக்கேன். ஸோ நான் பயப்படவே தேவையில்ல. இப்போ ஜாம்பிலாம் பார்த்து நான் ஆர்மர் போடாத வரைக்கும் தான் பயம் எனக்கு. இப்படி அந்த டைரக்டையும் எடுத்துகிட்டே போயிடுவோம். உள்ளே கொஞ்சம் இது போட்டிருப்போம்ல, அந்த ஃபர்னன்ஸ்குள்ளே போயிட்டு
இந்த கோழியும் போட்டு விட்ருவோம். அப்போ தான் அது இதாகும், உருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க போவோம். ஏன் நான் கிடைக்கிற ரிசோர்ஸஸ்லாம் எடுக்கிறேன், பில்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எண்டர் ட்ராகன் கூட ஃபைட்டு போட போது கன்ஃபார்ம் பில்டு பண்ணி தான் மேலே எண்ட் கிறிஸ்டல்ஸ்லாம் அடிக்கணும். அது நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு பிளான் போட்டிருக்கேன் நம்மள, அந்த பிளானை காமிக்க. ஒரு 30 பிளாக்ஸ் வந்து கீழே இப்படியே மைண்ட் பண்ண போகிறேன். 1 2 3. சரி, மைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன். கைஸ், நான் இப்போ கரெக்டாக 30 பிளாக்ஸ் மைண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டார்ச்சை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே லேடர் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிகிட்டே போவோம் அப்படியே. ஓகே கைஸ், நம்ம லேடர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே போகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்க்க தான் கஷ்டம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கேன். தெரியல, போவோம் கைஸ். தேவையில்லாமல் அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இங்கே ஒரு பைல் ஆஃப் கோல் கிடச்சிச்சு. ஸோ மேலே கைஸ், நம்ம நாளைக்கு ரோப்ளாக்ஸில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக போட்டுக்கிட்டே இருந்தேன். 5ஆம் நாள் 6ஆம் நாள் ஆகணும். நம்ம 6ஆம் நாள் வந்து பார்ப்போம். 6ஆம் நாள் வந்து நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் கிடைக்கும்னு தெரில. ஓகே, இங்கே அப்படியே 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 அப்படி அவ்வளோதான். ஒரு சைடு மட்டும் வந்து நம்ம இது போடணும். நான் 2 சைடும் போட்டு விட்டேன். ஸோ வந்து ஒரு சைடு அப்படியே உடச்சிட்டே போகிறேன். ஒரு சைட் 30 போட்டால் போதும் கைஸ். என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. போடா. அப்படிதான். அப்படின்னா 2 சைடு 15 போட்டோன்னா கரெக்டாக 15 போட்டோன்னா 14 போட்டு 15 போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 2 சைடும் 30 போட்டிருக்கோம். ஸோ வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போட்டு போச்சு. ஓப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. கீழே விழுந்தா டெட் பாடி, டாக்டருக்கு நெஞ்சு வலி, நர்ஸுக்கு தீபாவளி. ஓகே காய்ஸ், போ. அவ்வளோதான். இன்னும் 6 பிளாக்ஸ் மேலே போட்டு போகணுமா? இதை வந்து இங்கே உடச்சிட்டு இங்கே போட்டுருவோம். ஓகே காய்ஸ், முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட முடிஞ்சுது. ஒரு லேடரா? ஏன் ஒரு லேடர் எங்கே விட்டேன்? தெரியல கைஸ். ஓகே, வாங்க கீழே போயிட்டு பார்த்துட்டு வரேன். இல்லை, என்னதுமா? ஓகே கைஸ், போவோம். வாங்க.
கிருட்டுன்னு போக வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.